வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப்ஸ் சுஜிங்க. ஸோ ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ மீனாட்சி அண்ட் மீனாட்சி ஷாப் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க, இப்போ போட்டிருக்கிறதெல்லாம் புதுசாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண பிரியாணி போட்டு குக்வேரு, அதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸு, இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எடுத்து வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் இப்போ நான் பிரியாணி குக் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது நமக்கு மீனாட்சி அண்ட் மீனாட்சி ஷாப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, கிச்சன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக நம்ம வந்து கிச்சன் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ பெரிய பிரியாணி போட்டு, ஹாட் பாக்ஸு, அதுக்கப்புறம் ஷார்ட் பாட் பிரியாணி போட்டு, இந்த மாதிரி குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் ரெகுலராக என்னோடய கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஷார்ட் பாட்டில் நான் வந்து பிரியாணி செஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் மட்டன் பிரியாணி செஞ்சு நான் காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வரும். இப்போது நல்ல நியூ இயர் ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. வேணுங்கிற ப்ராடக்டை இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குது, குக் பண்ணுறதுக்கு எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் பாட்டம் போட்டு பெரிய பிரியாணி போட்டு 12 லிட்டர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 5 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட சாட் பாட் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் பிரியாணி செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பிரியாணி பாத்திரலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சாட் பாட், மீனாட்சி சாட் பாட்டில் பிரியாணி செய்ய போகிறோம். ஒரு 3/4 கிலோ மட்டன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg ரைஸ் போட்டு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். இந்த ஓப்பன் பாட்டில் இப்போ குக் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பேன் எடுத்து வச்சாச்சு, நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ 1 by 1 நம்ம குக் பண்ணி பார்த்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் இந்த நல்ல பிங்க் கலரில் பாருங்கள் வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி, ஸோ அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மீனாட்சி அண்ட் மீனாட்சி புல்லட் ஜாரில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து குக்கர்லேயும் அதே போல் மட்டன் வந்து 3/4 கிலோ மட்டன் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து பிரியாணிக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நல்லா கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஒரு 5-6 தக்காளி சேர்த்துருக்கேன். இதில் வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம 1 by 1 ஆட் பண்ணணும். ஸோ தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பரட்டி விட்டுக்கலாம்.
இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, புதினா எல்லாமே நம்ம வந்து இதில் சேர்த்துருக்கோம். நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மட்டன் வந்து வேக வச்ச மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மட்டனில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, லைட்டாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன். 3/4 பதத்துக்கு மட்டும் வெந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரம், இந்த டேஸ்ட் எல்லாமே மட்டனில் இறங்கணும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம லிட்டு போட்டு மூடி வைப்போம். ஸோ இப்போ மட்டன்லாம் பாருங்கள் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு. அந்த டேஸ்ட் எல்லாமே பார்க்கும்போதே நல்லா தெரியும். ஸோ இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 kg ரைஸ் ஊற வச்சுருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சடி பொன்னி. இது வந்து பிரியாணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மலாக நாங்கள் வந்து சாதத்துக்கு இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவே வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து 1.5 டம்ளர் அரிசி அப்படின்னா நம்ம வந்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ மெஷர் பண்ணி தண்ணி சேர்த்துருக்கு. ஸோ மட்டனும் வந்து 3/4 பதத்துக்கு வெந்திருந்தது. ரைஸ் வந்து வேக வச்சு நம்ம ஓப்பன் பாட்லேயே பிரியாணி செஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக நம்ம சேர்த்துட்டோம். இப்போ லிட்டு வச்சு மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து பிரியாணி வந்து தம் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ பிரியாணி எப்படி வெந்து வருது அப்படிங்கிறது எல்லாமே 1 by 1 நம்ம பார்த்துருவோம். ஸோ பிரியாணி வந்து இப்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு மேலே சிம்மில் தான் வைக்கணும். நல்லா சுற்றிலும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இந்த சாட் போட் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி அகலமாக இருக்கிறதுனால நல்லா வந்து பிரியாணி, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, புலாவ் இந்த மாதிரி செய்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சுற்றிலையும் நம்ம வந்து இந்த ரைஸ் எல்லாம் நம்ம வந்து இப்படி வச்சுட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு லிட்டு போட்டு மூடிடலாம். இதுக்காக தனியாக நம்ம வந்து தம் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி போட்டு சிம்மில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்குது. ஸோ தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வைக்கிறப்போ ரைஸ் வந்து இப்படி நசுக்கி பார்க்கும்போது நமக்கு ஹார்டாக இருக்கக்கூடாது. உள்ள ஒரு குட்டி சாஃப்ட்னஸாக இருந்துச்சுன்னா போதும். நல்லா வந்து தம் போட்டப்போ நல்லா பளிச்சுன்னு வந்துடும் நமக்கு ரைஸு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நம்ம ஆட் பண்ண தேவையே இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா பெரட்டி விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி சூப்பராக பளிச்சுன்னு இந்த பிரியாணி வந்து வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தேடில் நீங்கள் குக் பண்ணி பாருங்கள். ஸோ வாழை இலை வந்து நம்ம மூடி வச்சு நம்ம தம் போட போகிறோம். ஸோ சதீஷ் தான் வந்து இதை வந்து கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரியாணி பண்ணும்போது உள்ளே நம்ம தம் போடும்போது வாழை இலை வச்சுட்டு நல்லா இப்படி வந்து சுற்றிலே அமுத்தி விட்டுட்டு லிட்டு போட்டு மூடிடலாம். வெயிட் வைக்கிறதுக்காக இப்போ வாழை இலை வச்சதுனால தான் நம்ம வந்து வெயிட் வைக்கிறோம். இல்லைன்னா வெயிட் வைக்க தேவையில்லை. வாழை இலை வச்சதுனால இந்த மூடி வந்து கரெக்டாக உட்கார்றதுக்காக இந்த வெயிட் வச்சுருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிக்கல் தான். இதுவும் வந்து நம்ம மீனாட்சியில் பர்ச்சேஸ் பண்ணது தான். இது வந்து 250 மில்லி. ஸோ ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பெப்பர் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே விட்டுட்டு
நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பிரியாணி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவோம். ஸோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அந்த வாழை இலையை எடுத்துட்டு இப்போ பாருங்கள், கரெக்டாக பளிச்சுன்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மட்டன் பிரியாணி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். ஸோ இந்த சாட் போட்டில் மீனாட்சி சாட் பாட்டில் நம்ம வந்து இன்றைக்கி மட்டன் பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கோம். ஸோ மணி பார்த்திங்கன்னா 11 மணி ஆகிடுச்சு. இன்றைக்கி சண்டேவில் பார்த்திங்கன்னா இப்போ 11 o'clock ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் நல்ல பசி. ஸோ இப்போ நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் வந்து சர்வ் பண்ணி வாழை இலையில் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லது. ஸோ மட்டன் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு நாங்கள் மட்டன், சிக்கன், நாட்டுக்கோழி இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா வாழை இலையில் சாப்பிட்டுக்குவோம். ஸோ அது ரொம்பவுமே நல்லது. ஸோ இந்த பிரியாணி ரெசிபி, மட்டன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குளிச்சுட்டு வரேன்.